நம்புற மாதிரி எங்கன்னா இருக்குமா? அவங்க ஃபேமிலியே தலைமுறையா இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2000 ரூபாய் தரேன் 5000 ரூபாய் போட்டு தரேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு வரி பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுத்துட்டு 5000 தரேன் 10,000 தரேன் ஃப்ரீயா தரேன்னு என்ன ஃப்ரீயா தராரு? அவங்க அப்பா வீட்டு பணத்தை ஃப்ரீயா தராரு இல்ல அவங்க மரத்துல இருந்து கிளியா ஃப்ரீயா தராரு? எங்க வீட்டு பணத்தை வரி அதுவும் இதுவும் நாங்க எல்லாம் கஷ்டப்படுறோம். ஒரு பொம்பளை வீட்டுல உட்காந்து சாப்பிடுதா? எல்லா பொம்பளையும் போய் கஷ்டப்பட்டு சாப்பிடுது. அவரு என்னத்த அவரு கார் இல்ல பங்களா இல்ல எதுவுமே இல்ல, அப்புறம் எதுக்கு அவர் முதலமைச்சர் உட்காந்து இருக்காரு? வேணான்னு சொல்லு. உனக்கு வருமானமே இல்லையா? உனக்கு எதுக்கு முதலமைச்சரு சொல்லு? எதுக்கு உனக்கு முதலமைச்சர் நான் கேக்குறேன். உனக்கு வருமானம் இல்ல அப்புறம் எதுக்கு உங்க பையனை உங்க ஃபேமிலியில உங்க தங்கச்சி உங்க ஃபேமிலியில எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்கிற? அரசியல உனக்கு வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்புறம் எதுக்கு இருக்கிற சொல்லுங்க? என்ன மக்களுக்கு நல்லதை பண்ணிருக்க? ஒரு சவரம் தங்கம் வந்து இன்னைக்கு 1.5 லட்சம் விக்குது. ஒரு சவரம் 1.5 லட்சம் ரூபாய். 1 கிலோ அரிசி இன்னைக்கு 100 ரூபாய் 60 ரூபாய் விக்குது. 1 கிலோ மிளகாய் 400 ரூபாய் விக்குது. 1 கிலோ தனியா 400 ரூபாய் விக்குது. அட்லீஸ்ட் அத்தியாவசிய பொருள் ஏழைப்பட்டவங்க எவ்வளவு பேரு வயசான கேள்விங்க எல்லாம் போய் கூட ரோல் பண்றாங்க. போடுறேன் 1000 ரூபாய் போடுறேன் ஏழைங்களுக்கு போட்டி இருக்கிறியா? ஒரு வயசான கேள்வி பிள்ளைங்களால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு போட்டியா? பங்களா வச்சிருக்க உனக்கு சௌகரியம் ஆனவங்களுக்கு பார்த்துதான் 5000 ரூபாய் போட்டு இருக்கிற 1000 ரூபாய் போட்டு இருக்கிற. எங்கன்னா ஏழைங்க எத்தனை பேர் ஏழைங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பொம்பளைங்க புருஷன் சரியில்லாம குடிக்காரனுங்களை வச்சுக்கிட்டு புருஷனுக்கு பொய்து போச்சுன்னா பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு வந்து புருஷனுக்கு தரணும். உன் அரசியல என்ன எது நல்லது நடக்குது? ஒரு பொம்பளை தைரியமா போக சொல்லுதா? நான் வந்துகிட்டே இருந்தேன் ஒரு நாள். ஒரு 3 பொம்பளைங்க 3 ஆம்பளை பசங்க மடிக்கிறாங்க. எடி பர்ஸ்ல என்ன வச்சிருக்கிற எடி அப்படின்றாங்க. என் வயசு கூட பார்க்க மாட்டான்றானுங்க. அப்படி இருக்கிற அரசியல நீ என்ன நல்லது செஞ்ச சொல்லு? நீ நல்லது எதனா ஒரு நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கே போடுறேன் ஓட்டு. அவன மாதிரி மோசமானவங்க யாருமே இல்லன்னு தெரியுது. ஏன் அவன பொய் சொல்ற? இருக்குதான்னு சொல்லு. இல்லன்னு சொல்றவன் அப்புறம் எதுவுமே இல்ல அப்புறம் 5000 ரூபாய் எங்க இருந்து தர? எதுவுமே இல்ல 2000 ரூபாய் எங்க இருந்து போடுற? இனிமே ஜெயிச்சா மறுபடியும் 5000 போடுற 2000 உனக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க வீட்டுல சாப்பாட்டு கூட கஷ்டம். உங்க அப்பனா ஒண்ணு வச்சுட்டு போல, உங்க ஃபேமிலில யாரும் எதுவும் வச்சுட்டு போல. அப்புறம் நீ எதுக்கு மக்களுக்கு மட்டும் கோடான கோடி மக்களுக்கு எங்க இருந்து தர பணம்? கோடான கோடி மக்களுக்கு பணம் எங்க இருந்து தர? உன்னுடைய பணமா? எங்களுடைய பணத்தை கொடுத்து எங்களுக்கே கொடுத்துட்டு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். எப்படி சம்பாரிச்சாரு? அவங்க அப்பா அரசியல வந்து அவன் அநியாயத்தை பண்ணா. அடுத்தது புள்ளக்கார வந்து அவனும் அரசியல வந்துதான் சம்பாரிச்சா. அவங்க ஒண்ணு பரம்பரை சொத்து ஒண்ணு யாருக்குமே கிடையாது. ஒரு முடிவெற்ற கடை வச்சுக்கிட்டு சலூன் கடை வச்சுக்கிட்டு போயிச்சவங்க தான் நீங்க. அரசியலுக்கு வந்தாரு உங்க அப்பா சம்பாரிச்சாரு கோடான கோடி ஜனங்க மக்களுக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது புள்ள வந்து தரேன்றாங்க. அடுத்தது பேரணியே வச்சுட்டீங்க. அடுத்தது வம்சமே அரசியலுக்கு வந்து சம்பாரிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாதான் நீ என்ன கோடியான கோடிய வச்சு நின்ற? நான் கோடி கணக்குல எங்க அப்பா சம்பாரிச்சு சொத்து இருந்தது, அதுலதான் நான் அரசியலுக்கு செலவு பண்றேன், மக்களுக்கு செலவு பண்றேன் அப்படியா சொல்லு? நீ எந்த வீட்டு பணத்தை எடுத்துன்னு சொல்ற? ஒண்ணுமே இல்ல. அரசியலுக்கு உங்க வீட்டு என்ன பணம் காய்க்க மரம் வச்சிருக்கிறியா? உள்ள மக்களுக்கு கிள்ளி செலவு பண்றியா? இல்ல பிரஸ் வச்சிருக்கிறியா? உள்ள பணம் அச்சடிக்கிற பிரஸ் வச்சிருக்கிறியா? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எப்படி எதுவுமே இல்ல நான் அரசியலுக்கு வந்தா எனக்கு ஒண்ணுமே இல்லன்னா எப்படி? எதை வச்சு அப்படி சொல்லுவேன்? நீயே சம்பாரிச்சா ஏமாத்தின மக்களை ஏமாத்தின சம்பாரிச்சனு சொல்லு. அடுத்தது 1 2 விழும். ஆனா எதுவுமே இல்லாம நான் ஒண்ணுமே சம்பாதிக்கல. கண்டிப்பா ஒண்ணு கூட விடாது. எவ்வளவு சொத்து சொல்ல முடியுதா? சொத்து நல்லா இதுல வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கானு. எப்படி ஒரு 2 ரூம் கட்டி வச்சு அங்கங்க ஒரு ஃபேமிலியா உங்க ஃபேமிலி 100 ஃபேமிலி வச்சிருக்காங்களே தெரியல. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கோடி ஆனா கூட கோடி இல்ல எவ்வளவோ 100 ஃபேமிலி வச்சிருக்கிறியா? அந்த 100 ஃபேமிலிக்கு 100 லட்சம் கோடி இருக்கும் உன் பணம். எத்தனை ஏழைங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம வேவாத வெயில போய் பொம்பளைங்க கஷ்டப்பட்டுட்டு வராங்க. 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் மாசம் புள்ள சாப்பிடுவாங்களா? 5000 ரூபாய் போட்டிய வருஷம் புள்ள தின்னுவாங்களா? எதை வச்சு தின்னுவாங்க? ஒரு குடிக்கார புருஷனை வச்சுட்டு ஒரு நாள் பொழுது போறது ஒரு எமகாலமா இருக்குது ஒரு பொம்பளை. அந்த காலத்துல எந்த பொம்பளை வேலைக்கு போச்சு? இந்த காலத்துல எல்லா பொம்பளையும் வேலைக்கு போனாதான் சாப்பாடு. காலையில போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாதான் சாப்பாடு. பசங்களை பிள்ளைங்களை காலேஜுக்கு ஒழுங்கா அனுப்ப முடியுதா சொல்லு? ஒழுங்கா பிள்ளைங்களை போய் வர முடியுதா? இந்த எப்ப எலெக்ஷன் இந்த 5 வருஷமா கஞ்சா எங்க பார்த்தாலும் சின்ன முளைச்சில இருந்து கிழவன வரைக்கும் கஞ்சா குடி. போய் பாரு ஒரு பிளாட்பாரத்துக்கு 10 பேர் படுத்துன்னு இருக்கிறானுங்க கஞ்சா அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு. என்ன அரசியல் சொல்லு? நீ என்ன எதனா ஒண்ணு நான் நல்லது செஞ்சிருக்கமான்னு சொல்லு. நீ அவன் வந்து என்ன சுட்டுட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது.
பயங்கர வயிற்றுச்சலா இருக்குது. 1000 ரூபாய் போற, 5000 ரூபாய் போற. ஒரு ஏழைங்களுக்கு செய்யறியா நீ? சொல்லு. ஒரு ஏழை, எத்தனை ஏழைங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேரை கஷ்டப்படுறாங்க. ஒயின் ஷாப் கடைங்க 4 பக்கம் திறந்து வச்சுட்டு 4 பக்கம் சம்பாரிச்சு நீ பணத்தை கொடுத்துட்டு, எங்க வீட்டு பணம் தான் நீ எங்களுக்கு தர. ஏன்னா என் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து அங்க தண்ணி அடிக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சுதான் நீ குடுக்குற. வீட்டு சொத்து ஒண்ணு யாருக்கும் குடுக்கலையே. முன்னாடி ஆட்சி இருந்தது, உங்க அப்பா இருந்தாரு, அப்ப குடுத்தியா 5000, அப்ப குடுத்தியா 2000. இப்ப மட்டும் என்ன இந்த ஆட்சி வந்த உடனே நீ வரும்போது அடுத்தது உன் புள்ளைய நிறுத்தி வச்சுட்டு 5000 கொடுக்குற, 10000 கொடுக்குறேன்னு கேக்குற. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிஜமாவே நேர்மையா இருந்தான்னு நினைச்சுக்கோ. நிஜமா இங்க எங்கன்னா வந்தீங்கன்னு நினைச்சுக்கோ. நடக்கிறதே வேற. நிச்சயமா என்ன வேணாலும் போட்டோம். நாங்க 82ல வாங்கி 60 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி விட்டாக்கா இங்க இல்லாததெல்லாம் அது என்ன கட்சியில நீ நல்லது நடக்கிற? நீ ஒரு பட்டா கொடுத்துருக்கிறியா எங்களுக்கு ஏழைங்களுக்கு? பட்டா யாருக்குமே குடுக்கல. குழந்தை குட்டியோட ஒரு நாள் ஒரு யுகமா இருக்குது. நாங்க கஷ்டப்பட்டு கிடக்குறோம். யாருக்கு நீ நல்லது செஞ்சிருக்கீங்க என்னன்னு இல்ல. எங்கெங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறாங்க, அங்கங்க இடிச்சுக்கிட்டு அங்க இடிக்கிற இங்க இடிக்கிற. ஒரு செங்கல் வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் அதெல்லாம் அரசியல தெரியாத? 5000 கொடுக்குற, 2000 கொடுக்குற, 10000 கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் தெரியாத உங்க அரசியல்? அதெல்லாம் வரமாட்டிய, வெளியவே வரமாட்டேன். அப்ப வெளி உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்களை மாதிரி வெயில வந்து ஒரு நாள் நின்னு பாரு, அப்ப தெரியும் கஷ்டம் என்ன கஷ்டம் நீட்டு.